So Vishnuvardhan before Billa or Vishnuvardhan before Arrambam, yaar innu nervous irukanga? Nervousness வந்து ஜென்ரலாகவே எல்லாமே இருக்குங்க. எப்பவுமே எவ்ரி ஃபிலிம் வில் பி நர்வஸ் ஜென்ரலி பிகாஸ் இட்ஸ் லைக் குக்கிங். சமையல் பண்ணுற மாதிரி டெய்லி சமைக்கிறது ஒன்று, வீட்டுக்கு வருவாங்க தெரியுமா சாப்பிட்றதுக்கு, அந்த அக்கேஷன் இது. வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்றது வந்து நல்லா சமைச்சிருக்கோமா, கரெக்டாக இருக்குமா, உப்பு கரெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா. பிகாஸ் எனக்கு எப்பயுமே ஆல்வேஸ் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஃபில்ம் மேக்கிங் இஸ் லைக் குக்கிங், இட்ஸ் லைக் ரன்னிங் அ ரெஸ்டாரண்ட். உங்கள் சாப்பாடு நல்லா இல்லைனா நோபடி இஸ் கோயிங் டு கம் டு த ரெஸ்டாரண்ட் டு சி. சாப்பாடு இல்லை ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் வில் கம் ஹோம் டு ஹேவ் ஃபுட். ஸோ அந்த டென்ஷன் என்றைக்குமே இருக்கும் ஆக்சுவலாக. பிகாஸ் when you know that okay have you cooked a food well, and the tension is always there for everybody. Every filmmaker will have that. நானும் ஜம்ஷேத் மாதிரி சிலடி சிரிச்சு டென்ஷனே இல்லாத மாதிரி காட்டிக்கிறது ஆக்சுவலாக. அப்போ ஏன்னா இப்போ நிஜமாகவே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா படம் வந்து கை விட்டு போயிடுச்சு அப்படி தான் சொல்லலாம். இட்ஸ் அவுட். இப்போ என்னால் போய் கை வைக்க முடியாது படத்தில். ஏன்னா பிகாஸ் என்ன பண்ணாலும் முதல்ல யூ ப்ரிப்பேர், யூ டூ எவ்ரிதிங் டு த T. Now it's all in the hands of the people and the viewers who are going to see the film. So what about Ajith sir? அவர் வந்து நர்வஸாக இருப்பாரா படத்தோட ரிலீஸ் முன்னாடி? Is he nervous right now before Arrambam's release? He nervous. நீங்கள் வேறு don't worry chief, everything will be good, relax. என்னது because I mean course of life, the number of more than 20 years of experience he's had, and the kind of number of films he has done, and they've seen so much of ups and downs in life. And one thing is I think is for sure is the result of a film nobody can decide. That is the ultimate truth actually. And when you do everything out of your heart, that reflects on the screen. That in turn reflects on the people. When I try to fake it, the fakeness is shown on the screen and the fakeness reflects back to the people. So it is all psychological connection with the people. But this is the medium what we use, filmmaking and medium. And to say a story. And that nervousness, Ajith sir, I don't see anything that he has got, any nervousness that he had. One thing is very interesting thing, he says, Chief, I think this is one of my best films. Okay. Now, as not only this, any film we do, that only has to be the best film in your career and my career. Okay. So because that's a kind of responsibility it is. When somebody trusts you, you're more responsible to it. You can't fool around with that responsibility. ஸோ அஜித் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. ஸோ இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமேஜ் வரதுக்காக டாப் 2 ரீசன்ஸ் அப்படின்னு நீங்கள் எது சொல்வீங்க? வாட் 2 reasons would you attribute to Ajith sir's success among the public? I think there are two very strong reasons I should say. One is Ajith and another one is Kumar. இது ரெண்டு வேர்ட்ஸ் தான் சொல்லணும். இல்லை பர்சனலாக நான் கவனித்த வரைக்கும் he doesn't fake anything. அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நிஜமாகவே பிடிக்காது. And he will speak his mind out. That is a very strong reason. And the other 2 reason is he has not seen much outside. அது நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங் ரீசன். ஏன்னா என்றைக்குமே அவரோட வேல்யூ வந்து பிகாஸ் see today we might talk promotions, publicity is very important, you need to be seen left, right and center, அங்கே எங்கே போகணும் அப்படின்றது. பட் நீங்கள் ஆக்சுவலாக சப்கான்ஷியஸ் லெவலில் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீ அங்கே போனீங்கன்னா அவர் பார்க்கலாம், அங்கே பார்க்கலான்னு போது when you are not able to see you, the curiosity is more. ஒரு விஷயத்தை நம்ம மூடி வைக்கும்போது அதோட வேல்யூ ஜாஸ்தி இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் எப்பயுமே நீங்கள் திறந்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இது கிடையாது. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் இஃப் யூ வாண்ட் டு see Ajith Kumar, you have to go only to the theatres. So you can't see him anywhere. And that is one very interesting thing. There are a lot of things like this if you really have to talk about him or what I have observed. And நான் தான் சொன்னேன் தெரியுமா, அவரோட பர்சனாலிட்டி அப்படின்றது அவர் பண்ணுற படங்கள்னால கிடையாது. அது மட்டும் நிச்சயமாகவே there's one very interesting fact which I have seen. It is because of what he is what the image is outside. It is beyond films. முடியாதுன்னு சொல்ல முடியாது my baby, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. Coming back to Arya வந்து இப்போ இருக்கிற ஆக்டர்ஸில் one of the most confident actors when it comes to sharing screen space இல்லையா? ஸோ அஜித் சார் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டி ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஆர்யா எப்படி கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு வித் ஹேவிங் த திங் இன் த மைண்ட் தட் மேபி அஜித் சார் வில் ஆமாம் கண்டிப்பாக யா இல்லை நான் அவனுக்கு வந்து ஒரே டெக்னிக் தாங்க இருக்கு ஆர்யாக்கு, சிரிச்சு சமாளிச்சிருவான் ஒன்று, அது ஒன்று. Another thing is, see, today I think he's also one of the most, you can say, one of the most very good looking actors are Ajith, no doubt.
After Ajith sir, you can say one of the most sweet looking boy, the newcomers is Arya, no doubt about it. Two ways about it. And he's really the kind of look they both share on screen. See, the first I'll tell you about Ajith, when you put him on screen, you put anything, not anything or anybody, he will stand out. It's like a lion standing out in a jungle. That is how his personality is. And Jamie has to really perform and do his character to really stand out. But the beautiful part is, he makes everybody feel so comfortable. Ajith makes all the actors feel so comfortable that he never let Arya take that pressure. ஏன்னா இப்போ இல்லை நம்மளால் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா அவர் இருக்கார் அப்படின்ற இதை ஐஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஆர்யா ஆல்சோ ஸ்டாண்டிங் அவுட் இன் த ஃபில்ம். ஸோ தட் இஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன் இன் த ஸ்க்ரீன். ஏன்னா படம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் அஜித் சார் பார்த்தார் படம். ஆக்சுவலாக பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே, பிகாஸ் எங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிகாஸ் அஜித் சார் லுக்ஸ் ரியலி ஃபேபுலஸ் இன் த ஃபில்ம் அண்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல் இன் த ஃபில்ம். வெளியில் வந்த உடனே த ஃபஸ்ட் திங் ஹீ குடன்ட் ஸ்டாப் டாக்கிங் இஸ் அப்ரிஷியேட்டிங் ஆர்யா. That's a really magnanimous attitude actually. That is because he really enjoyed it. That means அவர் படம் பார்த்தது உட்காந்து படம் ஒரு படமாக பார்த்துருக்காரு. நான் எப்படி இருக்கேன், நான் நல்லா பண்ணியிருக்கேனன்றதை பார்க்கல. That is the beauty of it. When he comes out and he says, oh, Jamie is fantastic in the film, we need to tell him, அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது, it is an excitement. படத்தில் he's come out really well அப்படின்னு. நான் எப்படி வந்திருக்கேன்றதை விட்டார் அவர். But he's standing out like a light because you know that he's standing out. So I think that's one beautiful thing for both of them on screen. ஸோ படத்தில் ஸ்டன் சீக்வன்சஸ் ஆப்வியஸ்லி உங்கள் படம்னாலே ஸ்டன்ஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், வெரி ஸ்டைலிஷாக இருக்கும். அட் த சேம் டைம் ஏன் எனக்கே புரிய மாட்டேங்குது, எதுக்கு அது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க எனக்கே புரியல. ஓகே, பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும், பயங்கர ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு. இல்லை, நோ, வி ரியலி ஃபீல் தட் வென் வி see it on screen. Anyway, my question was, Ajith sir when he does the stunt sequences on his own without a body double, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பீங்களா, or நீங்களும் நர்வஸாக இருப்பீங்களா at the same time when you see him actually do the stunts? See, it is not only this film. Every film has got action sequences. First logic, every film has got action sequences. Plus இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் படம் வரும்போது then actually the expectations becomes a little more. And generally நீங்கள் stunt double இல்லாமல், see, because everybody are doing the same thing. We are doing படம் நாங்கள் ஸ்டண்ட் டபுள் இல்லாமல் பண்ணியிருக்கோம், ஸ்டண்ட் டபுள் இல்லாமல் பண்ணியிருக்கோம். அது பெருமைக்கு சொல்கிற விஷயமே கிடையாது. First we have stunt doubles generally and we have professionally trained, because stunt coordinators பார்த்தீங்கன்னா we had இந்த இதுக்கு ஒரு stunt coordinator கிடையாது. I had about 3 to 4 stunt coordinators for every sequence. அப்படி தான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இதில் லீவ் டேக்கர் ஃப்ரம் US had done one of the sequence and it is nothing because of ஸ்பெஷலாக அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுன்றதுக்காக கிடையாது. ஏன்னா நம்ம அங்கே துபாயில் போய் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அவங்களுக்கு பக்கத்துலன்றதால it is easy and they are much more economical and they are much more well planned than any of us. That is the main reason actually, to learn how to work with planning. And Kecha did one of the sequences, and I had Tinu Varma who did one of the sequences, then I have Jagan here who did one of the sequences. So there are different people they did. And every sequence you plan, we will have a stunt double because you will not want to risk your actors. எந்த ஒரு வீம்புக்காகவும் நீங்கள் இது இல்லாமல் பண்ணுங்கள் சார், பப்ளிசிட்டிக்கு நல்லா இருக்கும்னு பண்ண முடியாது ஆக்சுவலாக அது. பட் when they see, because we will always do the trial with the stunt double to see if everything is perfect, if everything is safe, and if your actor is capable of doing it, அவங்களால பண்ண முடியாது. That is when you actually give them, because actorsக்கு ஜென்ரலாகவே ஒன்று இருக்கும், they will want to do it themselves to make it look real. ஏன்னா அவங்களுக்கே படம் பார்க்கும்போது ஜென்ரலாகவே நிறைய பேர் பேசி நான் கேட்டிருக்கேன், படம் பார்க்கும்போது எனக்கே அது ரொம்ப கொஞ்சம் நான் இல்லைங்க எனக்கே கொஞ்சம் ஃபேக்காக தாங்க இருக்குது அப்படின்னு. ஸோ சில விஷயங்கள் மேக்ஸிமம் ரொம்ப பெருசாக இருக்கிறது நானே அவாய்ட் பண்ணிவிடுவேன். Because you know that you can't make your actors do that, and you can't fake a lot of things. And action most of the action sequences goes with the story. ஏன்னா ஆக்ஷன்லேயே 10 பேர் வந்தாங்கன்னா இவன் 10 பேர் அடிச்சுட்டு போகிறது கதை கிடையாது, அவன் எப்படி அடிக்கிறான், இவன் எந்த மாதிரி ஆள். ஸோ there's a story within an action. I see it very carefully. So what is possible in that situation is what they do. இதை மீறி நடக்கிறது தான் accidents actually. So that is when it becomes more risky, because you definitely have professionals who take a lot of care on the actors. You know their value. They are very valuable for your film. Paduthuchina galinga, your producer is finished 3 months, producer can't shoot, and that's a kind of a money interest that's been going on. It is a risk, and film making also, it's a risk, anything can go wrong. So we take precautions and all this thing. Meeri we do that because it's predominantly, it's not an action film on the first place, I should say. Action irukradala, action for me is the script. The space of the script and the speed of the script and the way the script keeps you on your toes is an action film. Action irukonu theviyilla.
ஸோ ஆக்ஷன் இஸ் ஜஸ்ட் a supporting factor which the situation of the actor, of the hero, your protagonist or any other character handles. So it's more an action drama. தான் சொல்லணும்.